ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் பூரி, அதாவது இனிப்பு பூரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 200 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையில தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி இது நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 1/2 அன் ஹவர் இதை மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் உலர் திராட்சை எடுத்து இதை நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை, சர்க்கரை இது ரெண்டையும் அரைச்ச பவுடர் அது எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம நெய்யில் வறுத்த நட்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை உருட்டி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பூன் அளவு வச்சா கூட போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை ஓரங்கள் மடக்கி லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அமுத்திக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வராது. எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இன்றைக்கி நான் கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பொங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். வேண்டான்னா அந்த புளியை தூக்கி போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த பூரி. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேறு நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணுன்னு இல்லை. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் டிஃபனுக்கு செய்யலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் அந்த மாதிரி கூட செய்யலாம். எல்லா டைமுக்கும் இது அவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ். இது குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உள்ளே பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. சூப்பரான ஸ்வீட் பூரி ரெடி. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.